நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பேல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளப் எதுக்கு குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுன்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிற கிளப், லாஃபிங் கிளப்பும் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. அதாவது வந்து சிரிச்சா கூட்ட கூட்டமாக நின்று சிரிப்பாங்க. இப்போ பாம்பேல கிரையிங் கிளப்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு மனசு துக்கம் இருந்துச்சுன்னா வாய் விட்டு அழுகிறதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னா கூட சேர்ந்து நாங்கள் உங்கள் பிரச்சனைகளை கேட்குறோம், கூட சேர்ந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம், உங்கள் பிரச்சனைகளை கேட்கறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிளப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிரையிங் கிளப்னு. அதாவது ஒரு டிப்ரெஷனுக்கு போகாத நிலைமைக்கு ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பிரச்சனைகளை வாய் விட்டு சொல்லி அழுகலாம், அழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வாய் விட்டு அழுதுகால் நோய் விட்டு போகுன்ற அந்த காலத்து பழமொழி மாதிரி அழுங்க, எங்கள்கிட்ட சொல்லி அழுங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேரே கிரைங் கிளப்பு. உங்கள் என்ன மனசில் ஓடி இருக்கோ வெளிப்படையாக சொல்லுங்கள், அதை சொல்லி வாய்விட்டு அழுதுருங்க, அப்போ துக்கம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அது இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, சோசியல் மீடியா பகிரப்பட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். தயவு செஞ்சு சொல்கிறேன், யாராச்சும் ஊராக காட்சி. ஆக்சுவலி இந்த பாம்பேல இல்லை, இது எல்லா ஊர்லேயும் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆளுங்க குமிஞ்சிடுவாங்க இந்த மாதிரி கிளப்பை. ஏன்னா வாய் விட்டு அழுகிறதுக்கு அழுதா நீ எல்லாம் ஆம்பளைன்னு கேட்குற ஊருங்க நம்ம. ஆம்பளைங்களுக்கு அழுகிறதுக்கு கூட உரிமை இல்லைங்க. நீங்களாம் அழுத ஆம்பளை அப்படின்னுவாங்க. பொம்பளைங்களுக்கு மட்டும் அழுகிறதுக்கு இல்லைங்க. அவங்க சமூக உரிமை உரிமைன்னு கேட்கும்போது ஆம்பளைங்க மனுஷங்க தான், அவங்களும் அழுகலாம், அழுதா ஒன்றும் தப்பு இல்லை. இந்த நியானான கோபிநாத் வந்து சொல்லியிருக்காரு, ஆம்பளை அழுகலா தப்பே இல்லை அப்படின்னு ஒரு விவாதத்தை சொல்லியிருக்காரு. நிஜந்தாங்க. எத்தனை ஆம்பளைங்க வந்து அழுதா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடக்கி வச்சு செத்து போனவங்களா இருக்காங்க தெரியுமா. ஆக்சுவலி இது கிரைம் கிளப் வந்து எவ்வளோ ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். வாய்விட்டு அழுதால் அவங்க மனசில் இருக்க பாரம் கொஞ்சமாச்சும் குறையும், டிப்ரெஷனுக்கு போக மாட்டாங்க, அதே பற்றி நடத்திட்டு இருக்க மாட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா அழுகிறதுக்கு கூட ஆம்பளைங்களுக்கு முழு சுதந்திரம் இல்லை. ஏன்னா அப்போ நிறைய எல்லா வார்த்தைகளும் கேட்டிருப்பீங்க, அழுதா நீ எல்லாம் ஆம்பளை ஆடா அப்படின்னு கேட்பாங்க. அது எத்தனை பேரை கேட்டிருக்கீங்க? அது மாதிரி எத்தனை பேர் ரிட்டர்னு கேட்டிருக்காங்க, அதுதான் ஆம்பளை என்ன அவன் மனுஷன் இல்லையா? அப்போ பொம்பளைங்களுக்கு மட்டும் அடுத்த ரத்தம் வரும், ஆம்பளைக்கு என்ன குழங்கணுமா என்ன ஜூஸாக வரும்? ஆளுகிறாங்க ஆம்பளைங்க, அவங்களும் மனுஷன்தான். அவங்களுக்கு பொம்பளைங்களுக்கு என்ன மனசு இருக்கோ அதே மனுஷன்தான் இருக்கும், அதே சைஸ் தான் இருக்கும். முக பாவனைகள் மட்டும்தான் மாறுமே தவிர அவங்களும் மனுஷங்க தான். பொம்பளைங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதே மாதிரி தாங்க ஆம்பளைங்க. அழுகுறோம், பாசம். இவங்க ஒரு அந்த காலத்தில் ஒரு தலைமை வச்சுட்டாங்க, ஆம்பளைனா வெளில போய் சம்பாதிச்சுட்டு வரணும், அழுகக்கூடாது, ஆம்பளை தனமா கெத்தாக இருக்கணும்னா அவனும் மனுஷன்தாங்க, அவனுக்கு கண்ணு இருக்குங்க. அப்போ அழுகக்கூடாது அப்படின்னா எவன் ஒருத்தன் சொல்கிறானோ ஆம்பளை அழுகிறோம்னா அவன் கண்ணை பிடிச்சி தோண்டி போடுறாமா. அழுகக்கூடாது எவன் சொன்னான்? உங்கள் தாத்தா காக்கா கருப்புன்னாரு, அதனால நீங்களும் கருப்புட்டீங்க. உங்கள் தாத்தா அவங்களோட தாத்தா வந்து காக்கா நீல கலரோ இல்லை வெள்ளை கலர் சொல்லியிருந்தா உங்கள் அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? இது அப்படியே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கீங்க சொன்னதை வச்சு. யாருங்க சொன்ன ஆம்பளை அழுகக்கூடாதுன்னு? ஆக்சுவலி பார்க்க போனா அழுதுங்கன்னா நாடு தாங்காது, அந்த அளவு கஷ்டங்கள் இருக்கு ஆம்பளைங்களுக்கு. பொம்பளைங்களோட ஜாஸ்தி கஷ்டங்கள் ஆம்பளைங்களுக்கு. என்ன சொல்றேன், 90s கிட்ஸுக்கு நல்லா நிறைய பேர் தெரியும். இப்போ ட்ரெண்டானதே தான், அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டு அந்த காசு கடன் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க லைஃப் செட்டில் ஆகும். நிறைய பேர் செட்டில் ஆகாமல் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க 90s கிட்ஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. யார் ஒருத்தவங்க மனுஷன் இருந்தால் அழுகல், தும்மல், இருமல் இதெல்லாம் வரதான் செய்யும் மனுஷன் இருந்தால். அதே மாதிரி தாங்க, எப்படி உடம்பு ஒரு லேடிஸ்க்கு பசிக்குதோ ஜென்ஸுக்கு பசிங்க, அதே மாதிரி வந்து ஒரு மனசு துக்கம் தாங்காமல் பொம்பளைங்க அழுகிறது வந்து ஆம்பளைங்க அழுகதான் செய்வாங்க, தப்பே இல்லைங்க. அழுதா நீ எல்லாம் ஆம்பளைன்னு கேட்கணும், தலைமையில கொடுங்க, தலைமையில கொட்டி சொல்லுங்க, நானும் மனுஷன்தான்டா, அழுகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடா, எனக்கு கண்ணு கொடுத்துருக்காண்டா கடவுள், அழுகிறத செய்வோம் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணப்ப பாருங்க. தேங்க்யூ.